ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காணிக்க போகிற ரெசிபி சிக்கன் க்ரொக்கெட்ஸ். ஸோ க்ரொக்கெட்ஸ் அப்படிங்கிறது வந்து சின்ன சின்ன அந்த சிலிண்டர் ஷேப்பில் ஒரு சிக்கன் ஃபில்லிங்கை வந்து நம்ம அவுட்டரில் பிரெட் க்ரம்ஸ் கோட் பண்ணி பண்ணக்கூடிய ஒரு ஸ்நாக்கு தான். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஃபில்லிங் ரெடி பண்ணிடலாம். கொஞ்சம் பட்டர் வந்து ஒரு பேனில் வந்து மெல்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் பட்டர் இல்லைன்னா ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதில் பொடிசாக கட் பண்ண வெங்காயம், கேப்சிகம், பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்கிடுங்க. வேணும்னா நீங்கள் கேரட்டு, கேபேஜ், பட்டாணி, ஸ்வீட் கார்ன் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு 2 மினிட்ஸ் வதக்குனதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சால்ட்டு, கொஞ்சம் பெப்பர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் உள்ள ரா ஸ்மெல் வந்து போகணும். ரொம்ப கோல்டனாலாம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ இது ஆப்ஷனல் தான். கொஞ்சம் சில்லி பவுடர், கொஞ்சம் கொத்தமல்லி கீரை போட்டிருக்கேன். போட்டு லேசாக அதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம வந்து இதில் மாவு போட போகிறோம். ஸோ நான் இன்றைக்கி கோதுமை மாவு தான் ஆட் பண்ணுறேன். பட் நீங்கள் உங்களுக்கு வேணும்னா மைதா மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம். மாவு போட்டுட்டு அட்லீஸ்ட் ஒரு 5 நிமிஷமாவது நல்லா ஃப்ரை பண்ணணும், அந்த பச்சை வாடை போகிறதுக்கு. ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் பால் ஊற்றிக்கோங்க. பாலை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். திக்காக ஆரம்பிச்சிடும். இப்போ குக் பண்ண சிக்கன் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த க்ரில் சிக்கனை வந்து மிக்சியில் வந்து போன் இல்லாமல் எடுத்து மிக்சியில் லேசாக க்ரஷ் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அதை நல்லா கிளறி விட்டிங்கன்னா இந்த மாதிரி திக்காக வந்துடும். இதை கூல் பண்ண விட்டுடுங்க. கம்ப்ளீட்டாக கூல் ஆகட்டும். இப்போ வந்து ப்ரெட்டிங் ஸ்டேஷனுக்கு கொஞ்சம் ஒரு இதில் வந்து மாவு வச்சுருக்கேன், ஒரு இதில் முட்டை அடித்து வச்சுருக்கேன், ஒரு இதில் ப்ரெட் க்ரம்ஸ் வச்சுருக்கேன். ஸோ இப்போ நம்ம வந்து நம்மளோட க்ரொக்கெட்ஸை வந்து ஷேப் பண்ண போகிறோம். ஸோ ஒரு ஐஸ்கிரீம் ஸ்கூப் வச்சு எடுத்துக்கோங்க. அதில் சின்ன சின்ன பால்ஸ் மாதிரி ஈவனாக உங்களுக்கு சைஸ் கிடைக்கும். அதை வந்து இந்த மாதிரி சிலிண்டர் மாதிரி ஷேப் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து ரவுண்டாக வேணும்னா ரவுண்டாக கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் ஷேப் பண்ணிவிடுங்க. நீங்கள் இன்னுமே குட்டியாக கூட நீங்கள் இதை வந்து ஷேப் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு கண்டெய்னரில் கொஞ்சம் மைதா மாவு வச்சுருக்கேன். நீங்கள் கோதுமை மாவு இருந்துச்சுன்னா அதில் கூட கோட் பண்ணிக்கலாம். அதில் இந்த மாதிரி கோட் பண்ணி எடுத்து ஒரு பிளேட்டில் தனியாக வச்சுருங்க. இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. இது இப்போ வந்து முட்டையில் முக்கிட்டு நம்ம பிரெட் க்ரம்ஸில் ரோல் பண்ண போகிறோம். ஸோ அந்த க்ரொக்கெட்ஸை எடுத்து நல்ல எக்கில் வந்து கோட் பண்ணி, நான் வந்து பேன்கோ பிரெட் க்ரம்ஸ் வச்சுருக்கேன், அதில் நல்லா ரோல் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா அவ்வளோதான். க்ரொக்கெட்ஸை வந்து நம்ம ஷேப் பண்ணியாச்சு. இதை நீங்கள் ஒரு கண்டெய்னரில் போட்டு ஃப்ரீசரில் 1 மந்த் வரைக்கும் ஸ்டோர் பண்ணலாம். ஃப்ரிட்ஜில் வந்து 2 டேஸ் வரைக்கும் நீங்கள் வச்சுக்கலாம். எப்போ தேவையோ அப்போ எடுத்து ஹாட்டான ஆயிலில் போட்டு நல்லா கோல்டன் ஆகிற வரைக்கும் கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. ஸோ நான் வந்து ஓரளவுக்கு மீடியம் ஹை ஹீட்டில் ஃப்ரை பண்ணுறேன். ரொம்ப ஹை ஹீட்லேயும் நீங்கள் ஃப்ரை பண்ணக்கூடாது. ஓரளவுக்கு மீடியம் ஹீட்டில் இந்த மாதிரி கோல்டன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டிங்கன்னா உங்களோட சிக்கன் க்ரொக்கெட்ஸ் வந்து ரெடி ஆகிடும். ஸோ இதோட ஃபுல் ரிட்டன் ரெசிபி உங்களுக்கு வந்து நான் வேரியேஷன்ஸ், டிப்ஸு, ட்ரிக்ஸ் எல்லாமே சேர்த்து என்னோடய ப்ளாகில் டீட்டெயில்டு ப்ளாக் போஸ்ட் எழுதியிருக்கேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது.